இப்பவே இதுக்கு நான் அழுக ஆரம்பிக்கிறேன். அண்ணன் வீட்டை போய் சேர்ந்தோன்னு அழுக ஆரம்பிக்கணும். இப்போ நம்ம வீட்டுக்கு போவோம். இப்போ இந்த மனுஷனுக்கு ஃபோன் பண்ணி நம்ம அண்ணன் கிட்ட குறையா சொல்லணும். அப்பதான் கொஞ்ச நாளைக்கு இங்கேயே இருக்கலாம். ஹலோ, யாருங்க பேசுறது? என்னங்க, நான் தான் பேசுறேன். யாருமா நீ? நான் தான் பேசுறேன்னா உனக்கு பேர் வைக்கலையா? இந்த மனுஷனுக்கு திமிர பத்தியா? கொஞ்ச நாள் வீட்டில் இல்லைன்னு திமிரு ஏறி போச்சு. வரேன் இன்னும் 1 மாசம் தானே. ஹலோ ஹலோ, யாரு? லைன்ல இருக்கீங்களா இல்லையா? நான் தாங்க உங்க பொண்டாட்டி பரிமளம் பேசுறேன். நீ அடி உங்க அண்ணன் ஊருக்கு போறேன்னு சொன்ன, இப்ப எங்க இருக்க? ஆமாங்க, எங்க அண்ணன் ஊர்ல தான் நிக்கிறேன், பஸ் ஸ்டாண்ட்ல. இப்பதான் பஸ்ஸை விட்டு இறங்கினேன். இனிமே தான் வீட்டுக்கு போகணும். அழகா பிள்ளைய பார்த்துட்டு இங்க இருடினா உங்க அண்ணன் வீட்டுக்கு ஏடி ஓடுற? யோ சும்மா ஏரியா, நாளைக்கு உங்க அம்மா வரும், அதுக்கு பொங்கி போடுறதுதான் என் வேலையா? போயா, நீயும் உங்க அம்மாவுக்கு பொங்கி போட்டு எடுத்துடி. அப்புறம் ஏண்டி எனக்கு ஃபோன் பண்ண? போறவ அப்படியே போக வேண்டியதானே? அது இல்லையா, நான் எங்க அண்ணன் கிட்ட போயிட்டு நீ என்னை ரொம்ப கொடுமைப்படுத்துறேன்னு சொல்லுவேன். எங்க அண்ணன் ஒருவேளை ஃபோன் பண்ணி கேட்டா நீ அப்படியே சொல்லணும். அதுக்குதான். நீ பண்ற ஃப்ராடு வேலைக்கு நான் உன் துணைக்கு வரணுமா? அதெல்லாம் வர முடியாது, போடி. நீயே போயிட்டு உங்க அண்ணன்ட்ட என்னமோ சொல்லிக்க. யோ, நீ மட்டும் ஒழுங்கா நான் சொல்ற மாதிரி சொல்லல, வரதட்சணை கொடுமைன்னு உன் மேல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் பாத்துக்க. ஐயோ எம்மா தாயே, நீ எப்படி சொல்றியோ அப்படியே சொல்றேன்ப்பா. அந்த பயம் இருக்கணும். என் அண்ணன் ஒருவேளை ஃபோன் பண்ணானா இல்ல வீட்டுக்கே வந்தானா கூட கொடுமைப்படுத்தினதுன்னா சொல்லணும். ஏண்டி, எந்த ஊர்லயாவது நான் தான் கொடுமைப்படுத்தினேன்னு எவனாவது சொல்லுவானா? என்னைய போய் அப்படி சொல்றியேடி, உனக்கே நியாயமா இருக்கா? ஆமால, அப்படி யாரும் சொல்ல மாட்டாங்களே. சரி, அவங்க அம்மா கொடுமைப்படுத்தினதா சொல்லிடுவோம். ஏங்க, லைன்ல இருக்கீங்களா? சொல்லு, லைன்ல தான் இருக்கேன். என் தலை எழுத்து. நீங்க என்ன சொல்றீங்கன்னா, எங்க அம்மா ஊருக்கு போற வரைக்கும் இருக்கட்டும், உங்ககிட்டே இருக்கட்டும் சொல்லுங்க, சரிங்களா? சொல்லி தொலைக்கிறேன் வை. சை, உன்னைய கட்டினதுக்கு என் அத்தை பிள்ளையாவது கட்டியிருக்கலாம். சை கரும். என்னது, என்ன சொன்னீங்க? வச்சிட்டாரு. உங்க அத்தை பிள்ளைய கட்டியிருக்கலாம்ல. அத்தை பிள்ளைய வீட்டுக்கு வந்து வச்சுக்கிறேன். நம்மளும் எங்கேயாவது வேலைக்கு போனால் தான் சரி வரும். இப்படியே வீட்டில் சுற்றிக்கிட்டு இருந்தோம்னா நம்மளை யாரும் மதிக்க மாட்டாங்க. யாராது? நம்ம பங்கச்சக்காவோட நாத்தனா மாதிரியே இருக்கு. இவ இங்கே வந்தா? எக்கோ பரிமளாக்கா. நம்மளை யாரு கூப்பிடுறது? இவளா? இவ நம்ம அண்ணியோட கையாளாச்சே. இந்த நேரம் நியூஸ் போயிருக்குமா அன்னைக்கு? என்னக்கா இப்படி மலைச்சு போய் பார்க்குற? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, எங்க அண்ணன் வீட்டுக்கு வந்தேன் சும்மா. உங்கள் அண்ணன் வீட்டுக்கு காரணம் இல்லாமல் நீங்கள் வரமாட்டீங்களே. இவகிட்டயே நம்ம மாமியார் நம்மளை குடும்பப்படுத்துறான்னு சொன்னாதான் இவ அண்ணிக்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லுவா. அப்போ நம்ம கொஞ்சம் கூட நாளே இங்கே இருக்கலாம். என்னக்கா ஏதோ யோசனையில் இருக்கிற மாதிரி இருக்கு? அதை ஏன் கேட்குற? என் மாமியார் என்னைய ரொம்ப கொடுமைப்படுத்துறா, அங்கே இருக்கவே முடியலை. அதனால தான் எங்கள் அண்ணன் வீட்டில் கொஞ்ச நாள் வந்து இருந்துட்டு போகலான்னு வந்திருக்கேன். மாமியார் குடும்பப்படுத்துச்சுன்னு நீங்கள் ஓடியாந்தியலா இல்லை நீங்கள் குடும்பப்படுத்துனீங்கன்னு உங்கள் மாமியார் துரத்தி விட்டுருச்சாக்கா? இவளுக்கு வாய் கொஞ்சம் கூட தான் இருக்கு. சரிம்மா, நான் வாரேன். வீடு போய் சேர்றதுக்குள்ள இவளை மாதிரி எத்தனை பேரை பார்க்க போறேனோ. இவ வந்தாலே பங்கச்சக்காவுக்கு பிரச்சனை தான். முதல்ல அவங்களுக்கு ஒரு ஃபோனை போட்டு சொல்லிடுவோம், அப்போ தான் அவங்க ஜாக்கிரதையாக இருப்பாங்க. ஏற்கனவே அவங்க மாமியார் இருந்து அவங்கள படுத்துகிற பாடு பத்தாதுன்னு இவ வேற. என்ன ஃபோன் போகுது எடுக்க மாட்டேன்றாக. சரி, நேர்லேயே ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்துடுவோம். இன்னைக்கு என்ன குட்டி கலாட்டம் நடக்க போதோ. காலையில் மணி 10 ஆச்சு. இன்னும் சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்கணும்னு ஒரு விவஸ்தை இருக்கா அவளுக்கு? இவளையெல்லாம் என் மகன் கட்டி கொண்டாந்து வச்சிருக்கான். அடியே பங்கச்சம், அடியே இங்க வாடி. இந்த கிழவிக்கு ஒரு வேலை இல்லை. என்னாச்சு? மணி என்னடி ஆகுது? 10 ஆகுதுல்ல, என்ன சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்கணும்னு ஒரு அறிவில்லை உனக்கெல்லாம்? நீலாம் வீட்டு பொம்பளை தானே என்ன? அத்தை மணி
இப்பதான் 8 ஆகுது. பசங்களுக்கு சாப்பாடு கட்டிக்கிட்டு இருக்கேன். அவங்களுக்கு கட்டி கொடுத்து விட்டுட்டு நான் உங்களுக்கு கொண்டு வரேன். 8 தான் ஆகுதா? சரி சரி போ, கொஞ்சம் சீக்கிரம் கொண்டு வா, பசிக்குது. கிழவிக்கு நம்மளை பத்தி குறை சொல்லலைன்னா தூக்கமே வராது. இருக்கு அந்த மனுஷனுக்கு. போறா பாரு, யானைக்குட்டி மாதிரி அசைஞ்சு அசைஞ்சு. எதுக்கு இந்த கிழவிக்கு சோறை கொடுத்துருவோம், இல்லைன்னா நம்மளை போட்டு பாடா படுத்திக்கிட்டு இருக்கோம். சை. அடியே பங்கஜம், சாப்பாடு ரெடி ஆயிருச்சாடி? ஆபீஸுக்கு டைம் ஆயிருச்சு. எடை இங்கிட்டு வாடா. கழுத்தை திருப்பிக்கிட்டு பேச முடியல. என்னம்மா, என்னன்னு டக்குன்னு சொல்லு, டைம் ஆயிடுச்சு எனக்கு. இங்க பாருடா, உன் பொண்டாட்டியை கண்டிச்சு வச்சுக்க. எனக்கு சரியான நேரத்துக்கு சாப்பாடு கொடுக்கறதுல மருந்து கொடுக்கறதுல எதுவும் பண்றது கிடையாது உன் பொண்டாட்டி. பார்த்து வச்சுக்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும் என்னால. எம்மா, நீ வீட்டில் உட்காந்துட்டு ஏதாவது சும்மா சொல்லாத. அவ உன்னை நல்லா தான் பாத்துக்கிறா, எனக்கு தெரியும். தட்டுடா தட்டு, இன்னும் நல்லா தட்டு. பொண்டாட்டிக்கு ஜால்றா. எத்த இந்தாங்க சாப்பாடு, இந்தாங்க வாங்கிக்கங்க. ஏடே, உன் பொண்டாட்டியை பத்தி பேசுனதுக்கு மக்காத்து வாங்கிட்டு வந்தில, இங்க பாருடா, இட்லியை பூரா ஓட்ட போட்டு வச்சு கொண்டாந்துருக்கா. அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, இட்லி வெந்துருச்சான்னு குத்தி பார்த்தேன், அவ்வளவுதான். எல்லா இட்லியிலையுமா குத்தி பார்த்த? ஏன் ஒன்றுல குத்தி பார்த்தா தெரியாதோ? இல்லை அத்தை, நீங்கள் சாப்பிட்ற இட்லி வெந்திருக்கணும்ல, அதனால தான். அம்மா, அவ உன் மேல இருக்க பாசத்துல எல்லா இட்லியும் வெந்திருக்கா வேகலையான்னு குத்தி பார்த்து கொண்டு வந்திருக்கா. விட, அதான் கொடுத்துட்டால, சாப்பிடு பேசாம. எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு. நீங்க வாங்க, உங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறேன். வரேன் போ. என்ன